Gst 2.0ல ஸ்மால் பிசினஸஸ்க்கு ஆக்சுவலா என்ன ரிலீஃப் வந்தது? பேப்பர்ல பார்த்தா இது கிளியர் ரிஃபார்ம் மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனா SME பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா இன்புட் அவுட்புட் டாக்ஸ் இம்பேலன்ஸ் அண்ட் ரீஃபண்ட் டிலேஸ் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இன்னுமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. Gst 2.0 ரிஃபார்ம்ஸ் வந்தப்போ கவர்மெண்ட் சொன்ன மெயின் கோல் என்னன்னா இந்தியா டேக்ஸ் ஸ்ட்ரக்சரை சிம்பிளிஃபை பண்ணணும். அதனால 12% ஸ்லாபை ரிமூவ் பண்ணாங்க, 28% ஸ்லாப் மோஸ்ட்லி ரிமூவ் பண்ணாங்க, மெஜாரிட்டி ப்ராடக்ட்ஸை 5% இல்லை 18% கேட்டகரிக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. பேப்பரில் பார்த்தா இது கிளியர் ரிஃபார்ம் மாதிரி தான் தெரிஞ்சது. கன்சியூமர்ஸ்க்கு சில ப்ராடக்ட்ஸ் சீப் ஆச்சு, டேக்ஸ் ஸ்ட்ரக்சரும் சிம்பிளிஃபை ஆச்சு, கம்ப்ளைன்ஸும் கொஞ்சம் ஈஸியர் ஆச்சு. ஆனால் இப்போ SME ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் கேட்குறாங்க. Gst 2.0ல ஸ்மால் பிஸ்னஸஸ்க்கு ஆக்சுவலாக என்ன ரிலீஃப் வந்தது? ஏன்னா எக்ஸ்பர்ட் சொல்கிறது என்னென்னா ஒரு ஸ்ட்ராங் GST சிஸ்டம்க்கு 3 முக்கியமான விஷயம் தேவை. சிம்பிள் டேக்ஸ் ரேட்ஸ், பேலன்ஸ்ட் இன்புட் அண்ட் அவுட்புட் டாக்ஸஸ், ஃபாஸ்ட் ரீஃபண்ட் ப்ராசஸிங். ஆனால் SME பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா Gst 2.0 மெயின்லி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் ஸ்ட்ராங்லி அட்ரஸ் பண்ணியிருக்கு. ரிமைனிங் 2 மேஜர் ப்ராப்ளம்ஸும் இன்புட் அவுட்புட் டேக்ஸ் இம்பேலன்ஸ் அண்ட் ரீஃபண்ட் டிலேஸ் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இன்னுமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராப்ளம் 1லேருந்து நம்ம பார்க்கலாம். இன்புட் அவுட்புட் டேக்ஸ் இம்பேலன்ஸ் அண்ட் ரீஃபண்ட் டிலேஸ் நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு இன்னமும் கண்டினியூ ஆகுது. இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு லாஜிக்ஸ் பை FR8. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இன்புட் அண்ட் அவுட்புட் டேக்ஸ் பேலன்ஸ் இன்னும் கரெக்ட் ஆகாதது. இந்த ப்ராப்ளம் புதுசில் GST 2017 வந்தப்பத்துலேருந்து இது இருக்கு. இமேஜின் பண்ணுங்க, நீங்க ஒரு ஸ்மால் ஃபேக்டரி ஓனர், ஃபுட் ப்ராடக்ட்ஸ், EV காம்பனன்ட்ஸ், பிளாஸ்டிக் குட்ஸ் இல்லை எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் மேனுஃபேக்சர் பண்றீங்க. ஃபேக்டரி ரன் பண்ண ஸ்டீல் வாங்கணும், கெமிக்கல் வாங்கணும், பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் வாங்கணும், மஷின் பார்ட்ஸ் வாங்கணும், டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸும் யூஸ் பண்ணணும். இது எல்லாம் பர்ச்சேஸ்க்கும் நீங்க GST பே பண்ணணும். நீங்க ஒரு ரா மெட்டீரியல் வாங்கும்போது 18% GST பே பண்றீங்க. ஆனா ஃபைனல் ப்ராடக்ட் செல் பண்ணும்போது அதுக்கு 5% GST தான் இருக்கு. இப்படின்னா என்ன ஆகும்னா, பர்ச்சேஸ் பண்ணும்போது அதிகமாக டேக்ஸ் கொடுக்குறீங்க, செல் பண்ணும்போது கம்மியாக டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறீங்க. ஸோ எக்ஸஸ் மணி இன்புட் டேக்ஸ் கிரெடிட் சிஸ்டம்குள்ளே மாட்டிக்குது. இதுதான் இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க. சிம்பிள் மீனிங்கில் சொல்லணும்னா இன்புட் டேக்ஸ் அதிகம், ஆனால் அவுட்புட் டேக்ஸ் கம்மி. ஸோ பிஸ்னஸஸோட ஓன் மணி இன்புட் டேக்ஸ் கிரெடிட்லேயே ஸ்டக் ஆயிடுது. இந்த அமௌண்ட் GST ரெக்கார்ட்ஸில் காட்டினாலும் பிஸ்னஸஸ் அதை யூஸ் பண்ண முடியாது. சில சமயம் இந்த ITC லட்சத்துலையும் கோடிலையும் மாட்டிக்குது. அதனால தான் சில பிஸ்னஸஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க GST 2.0 வந்தா அட்லீஸ்ட் இந்த மிஸ் மேட்சை அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு. ஆனால் அப்படி நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ரெண்டாவது ப்ராப்ளம் ரீஃபண்ட் ப்ராசஸிங் இன்னும் ஸ்லோவாக தான் இருக்குது. எக்ஸஸ் ITC வந்தால் பிஸ்னஸஸ் ரீஃபண்ட் அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் SME சொல்கிறது என்னென்னா ரீஃபண்ட் குவிக்லி வராதது இயர்ஸ் ப்ராப்ளமாக இருக்குது. அதுவும் இது அக்கௌண்டிங் இஷ்யூ மட்டும் இல்லை, கேஷ் ஃப்ளோ இஷ்யூ. பிகாஸ் ஃபேக்ட்ரிக்கு டெய்லி எக்ஸ்பென்சஸ் ஸ்டாப் ஆகாது. சேலரி கொடுக்கணும், டீசல் ஃபில் பண்ணணும், EB பில் பே பண்ணணும், டிரான்ஸ்போர்ட்டும் செட்டில் பண்ணணும், சப்ளையர்ஸ்க்கும் காசு கொடுக்கணும். ஆனால் பிஸ்னஸஸோட ஓன் கேஷ் ரீஃபண்ட் கியூவில் பெண்டிங்காக இருக்குது. SME இப்போ கேட்குற மெயின் கொஸ்டின் என்னன்னா, GST 2.0 மாடர்னைசேஷன் ரீஃபார்ம்னா ரீஃபண்ட் ப்ராசஸிங்கை ஃபாஸ்ட் பண்ண ப்ராப்பர் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எங்க? இந்தியா டிஜிட்டல் பேமெண்ட்ஸ், GST ரிட்டர்ன் ஃபைலிங், இன்வாய்சிங் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் மாடர்னைசேஷன் பண்ணிச்சு. ஆனால் ரீஃபண்ட் ப்ராசஸிங்கை ஆட்டோமேட் பண்ண, ஃபாஸ்டர் வெரிஃபிகேஷன் சிஸ்டம் கொண்டு வர, ரியல் டைம் செட்டில்மெண்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ண, விசிபிள் லார்ஜ் ஸ்கேல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன்னும் ரொம்ப கிளியராக தெரியலன்னு இண்டஸ்ட்ரீஸ் ஃபீல் பண்ணுறாங்க. பிகாஸ் டேக்ஸ் ஸ்லாப் சிம்பிளிஃபை பண்ணுறது ஒரு சைடு, ஆனால் ரீஃபண்ட்ஸ் மந்த்ஸாக டிலே ஆனால் ஸ்மால் பிஸ்னஸஸ்க்கு லிக்விடிட்டி ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ டேக்ஸ் ஸ்ட்ரக்சரை க்ளீன் ஆக்குறது நல்லது, ஆனால் ஆப்ரேஷனல் ப்ராப்ளம்ஸ் இன்னும் சால்வ் ஆகலை. பிகாஸ் அவங்க பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் டியூட்டி இஷ்யூ கண்டினியூ ஆகுது, ரீஃபண்ட் டிலேஸ் இன்னும் கண்டினியூ ஆகுது, ஒர்க்கிங் கேபிட்டல் ஸ்ட்ரெஸ் கண்டினியூ ஆகுது. ஸோ GST 2.0 ரிஃபார்ம்ஸ் அப்பியரன்ஸில் மாடர்னாக தெரிஞ்சாலும் கிரவுண்ட் லெவலில் SMEக்கு ஓல்டு ப்ரெஷர் இன்னும் போகலை, அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் எத்தனை கோடி ரூபாய் பிரச்சனை தெரியுமா? தமிழ்நாடு மாதிரி மேனுஃபேக்சரிங் ஹெவி ஸ்டேட்ஸ்க்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்யூ. பிகாஸ் தமிழ்நாடு இந்தியாவோட பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்ஸ்ல ஒன்று. ஆட்டோ காம்பனன்ட்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், இன்ஜினியரிங் குட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், பிளாஸ்டிக், எக்ஸ்போர்ட்ஸ் இந்த செக்டர்ஸ்ல தௌசண்ட்ஸ் ஆஃப் SMEs ஆப்ரேட் பண்றாங்க. தமிழ்நாடோட GST கலெக்ஷன் மட்டுமே மாசத்துக்கு 10,000 கோடி 11,000 கோடி ரேஞ்சுக்கு மேல இருக்கு. செவரல் மந்த்ஸா நீங்க பாத்தீங்கன்னா அட் த சேம் டைம் தமிழ்நாடுல டொமஸ்டிக் GST ரீஃபார்ம்ஸ் ஜனவரி 2026ல அரௌண்ட் 1133 கோடி லெவல்ல ரிப்போர்ட் பண்ணியிருந்தது.
அப்படின்னா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எஸ்எம்இ ஒர்க்கிங் கேபிட்டல் ரீஃபண்ட் சைக்கிள்லேயே கண்டினியூஸ்லி சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். எஸ்எம்இக்கு பெரிய பிரச்சனை என்ன? அவங்க ப்ராஃபிட் பேப்பரில் இருக்குது, ஆனால் ஆக்சுவல் ஒர்க்கிங் கேபிட்டல் ரீஃபண்ட் கியூவில் ஸ்டக் ஆயிடுது. அண்ட் சின்ன மேனுஃபேக்சரர்ஸ்க்கு ரிசர்வ் கேஷ் கம்மி இருக்கிறதுனால கொஞ்சம் மாதத்துலேயே ரீஃபண்ட் டிலே கூட ஆப்ரேஷனை ப்ரெஷருக்கு கொண்டு போயிடும். அதனால தான் எஸ்எம்இஸ் பெர்ஸ்பெக்டிவில் இது டேக்ஸ் இஷ்யூ மட்டும் இல்லை, ஒரு பிஸ்னஸ் நடத்துறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சர்வைவல் இஷ்யூவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த ரிஃபார்மே ரொம்ப வருஷம் கழிச்சு பண்ணியிருக்காங்க, அப்போ ஜிஎஸ்டி 3.0 வரதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? எஸ்எம்இஸ்க்கு எப்போ தான் விடுவு காலம் கிடைக்கும்? நீங்கள் என்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.